அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, கவிதை நேயர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே நாம் பழமொழிகளை பற்றி பார்க்க போகிறோம். பழமொழி பட்டியல் பாகம் 1 என்ற தலைப்பிலே இன்றைக்கு சில பழமொழிகளை பார்க்க போகிறோம். பழமொழிகள் என்பது பழைய மொழிகள், பழமொழிகள் என்பது பழம் போன்ற மொழிகள், பழமொழிகள் என்பது பழம்பெரும் அறிஞர்கள் நமக்கு கொடுத்த மொழிகள். அவற்றிலே பல நல்ல கருத்துக்கள் இருக்கின்றன, நீதி கருத்துக்கள் இருக்கின்றன, மனத்தை பண்படுத்தக்கூடிய கருத்துக்கள் இருக்கின்றன, சுருங்கு சொல்லி விளங்க வைக்கக்கூடிய பழமொழிகள் அவைகள். குறைந்த வார்த்தைகளில் இருக்கும், ஆனால் அதில் நிறைந்த பலனை நாம் பெறலாம். அப்படிப்பட்ட பழமொழிகளை பற்றிய சில குறிப்புகளை இப்பொழுது பார்க்க போகிறோம். அடுத்து சில பதிவுகளிலும் பார்க்க போகிறோம். ஆகவே இதற்கு பழமொழி பட்டியல் பாகம் 1 என்று தருகிறேன். அதற்கடுத்து இன்னொரு வீடியோவிலே பாகம் 2, அடுத்த வீடியோவிலே பாகம் 3 என்று வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பழமொழிகளுக்குள்ளே செல்வோம். பொதுவாக பழமொழி என்பது மூதறிஞர்களால் விளக்கப்பட்டது. பெரிய பெரிய அறிஞர்கள் தங்களுடைய மனக்கருத்துக்களை சுருங்க சொல்லி விளங்க வைத்தார்கள். அந்த நேரத்திலே இம்மென்று சொன்னால் 700, அம்மென்று சொன்னால் 1000 பழமொழிகளும் சொல்லக்கூடிய பழுத்த மூதறிஞர்கள் இந்த நாட்டிலே இருந்திருக்கிறார்கள். அப்படி பல பேர் சொல்லிய பல்வேறு விதமான பழமொழிகளை பற்றித்தான் இப்பொழுது இங்கே நாம் பார்க்க போகிறோம். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு ஒரு பழமொழி. 16னாக்கா திருமணம் செய்து கொண்டு 16 பிள்ளைகளை பெற்று பெரிய வாழ்க்கையினை வாழ வேண்டும் என்பது அர்த்தமல்ல. 16 வகையான செல்வங்கள் இருக்கிறது. அந்த 16 அளவோடு 1 அல்லது 2 பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு அதற்கடுத்து 16 வகையான செல்வங்களையும் பெற்று நீ வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று அன்றைக்கு பழமொழி சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து மாதா வயிறறிய வாழாய் ஒரு நாளும். பொதுவாக அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம் என்று சொல்லுவார்கள். ஆகவே தாயைச் சேர்ந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, 1000 உறவுகள் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை என்று சொல்லுவார்கள். ஆகவே அப்படிப்பட்ட அன்னையை, 10 மாதம் நம்மை சுமந்து பெற்ற அன்னையை நாம் நல்ல முறையிலே பார்த்து கொள்ள வேண்டும், சிறந்த முறையிலே பார்த்து கொள்ள வேண்டும், உயர்ந்த முறையிலே பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதாவது திருவள்ளுவர் கூட சொல்லுவார், அதாவது தப்பு செய்யாதன்னு சொல்லுவார், தவறு செய்யாதன்னு சொல்லுவார். சொல்லும்போது என்ன சொல்லுவார், ஈன்றாள் பசி காண்பானாயினும் செய்யற்கே சான்றோர் பழிக்குமனே என்பார். அதாவது ஈன்றாள், தன்னை பெற்றெடுத்த தாயானவள் மிகவும் பசியோடு இருக்கிறாள். ஆகவே எங்கேயாவது ஒரு பொருளை திருடி உணவை வாங்கி கொண்டு வந்து நம்முடைய தாய்க்கு கொடுக்கலாமான்னு நினைக்கிற, தாயினுடைய பசியை நினைக்கிற. ஆனால் தாயினுடைய பசி ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். அதே நேரத்தில் நீ அறவழியிலே சம்பாதித்து தான் அந்த பொருளை ஈட்டி அதன் மூலமாக உணவுப் பொருளை வாங்கி வந்து தரணுமே தவிர அதற்காக இப்படி எங்கேயாவது திருடி வாங்கி வந்து கொடுக்கக்கூடாது என்றார். அப்படி திருடி வாங்கி வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுகிற போது அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஈன்றாளைத்தான் அங்கே சொல்கிறார். ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும்ன்றார்னா அப்போ என்ன அர்த்தம்? ஆக தாயினுடைய பசி யாரும் பொறுக்க முடியாது, தாயினுடைய பசி ஒரு தனையன் பொறுக்கக்கூடாது. ஆகவே தாயை பசி இல்லாமல், பசி பண்ணி தாயை தாக்காமல் நல்ல முறையில் அந்த தாயை பராமரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாதா வயிறறிய வாழாய் ஒரு நாளும் என்று இங்கே பழமொழி சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து இன்னொரு பழமொழி, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடையாது. பொதுவாக உண்மை என்பது இருக்க வேண்டும், பொய் என்பது கூடாது. ஒன்றாக நல்லது கொல்லாமை, மற்றதன் பின்சார பொய்யாமை நன்றுனார். ஃபஸ்ட்டு அயோக்கியத்தனம் என்னன்னாக்கா கொல்றது, 2வது அயோக்கியத்தனம் என்னன்னாக்கா 2வது ரேங்க் பொய் சொல்கிறதுன்றார். ஆகவே அப்படிப்பட்ட பொய்யை சொல்லக்கூடாது. அப்படி பொய் சொன்னால் அவர்களுக்கு மரியாதை இருக்காது. மரியாதை இல்லாது போனால் அவர்களுக்கு யாரும் வேலைவாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள். வேலைவாய்ப்பு யாரும் கொடுக்காமல் போனால் அவர்களாலே பணம் சம்பாதிக்க முடியாது.
பணம் சம்பாதிக்க முடியாது போனால் அங்கே உணவுப் பொருளை வாங்குவதற்கு பணம் இல்லாமல் போகும். ஆகவே அந்த பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. ஆகவே பொய் சொல்லாதீர்கள் என்பது ஒரு பழமொழியாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து தர்மம் தலைகாக்கும். தர்மம்ன்றது தலைகாக்கும். பொதுவாக கர்ணன் கூட போர்க்களத்தில் இருக்கிற போது அங்கே எத்தனையோ அம்புகளை விடுறாங்க அர்ஜுனன், அப்பவும் போகலை. கடைசியில் என்ன செய்து, அவன் செய்த புண்ணியமெல்லாம் அவனுடைய உயிரை காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் புண்ணியத்தை போய் வாங்கி கொண்டு வருகிறேன்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார், ஒரு பழைய அந்தனராக, முதிய அந்தனராக ஒரு வேடம் போட்டுக்கொண்டு, ஐயா இமயமலையில் இருந்தேன், தவம் பண்ணிகிட்டு இருந்தேன், ரொம்ப பசி நெருக்கடி வறுமையான சூழ்நிலை, உங்கள் ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கிறேன்னார். அப்போ தான் தர்மம் தலைகாத்து அவனுடைய உயிரை போகாத செய்தன்றதுக்காக அந்த புண்ணியத்தை வாங்கிவிட வேண்டும்ன்றதுக்காக அவர் பார்க்குறார். அப்போ கர்ணன் சொல்கிறான், ஐயா நான் இருக்கும்போது நல்லா இருக்கும்போது வந்திருந்தால் பரவாயில்லையே, இப்போது குற்றுயிரும் குறைவுயிரமாக நான் இருக்கிறேனே, ஆவி உயிர் உள்ளறதா வெளியே போச்சான்னு தெரியாத சூழ்நிலையில் இருக்கிறேனே, இந்த நேரத்தில் வந்துருக்கிறீங்களே, நான் இப்போ உங்களுக்கு எதை கொடுக்கறது, இடத்துல ஏன்னா இருக்கிறதா பார்த்து கொடுன்னு கேட்குறான். இருக்கிறதா பார்த்து கேளுப்பான்றான். ஏன்னா இல்லையென்று ஒருவருக்கு இல்லையென்று சொல்லாத இதயம் படைத்தவனாக நான் இதுவரை இருந்து விட்டேன். ஆனால் இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், ஆகவே உங்களுக்கு நீ கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லையேன்னு நான் சொல்லக்கூடாது உயிர் போகிற நேரத்தில். ஆகவே எங்கிட்ட இருக்கிற பொருளாக பார்த்து கேளுன்றான். அப்போ அவர் கேட்குறார், நீ ஏற்கனவே பல வள்ளல் தன்மையினாலே பல தான தர்மங்கள் செய்து புண்ணியத்தை சேர்த்திருக்கிறாயே, அந்த புண்ணியத்தை எனக்கு தானமாக கொடுன்றார். உடனே நல்லா இருக்கிற பொருளாக பார்த்து கேட்டீங்க, நல்லது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புண்ணியத்தை அவன் தானம் பார்த்து கொடுக்கிறான் என்பது அங்கே கதையில் வருகிறது. ஆகவே தர்மமானது தன்னுடைய உடலில் இருந்து உயிர் போகாமல் காக்கிறது. அதனால் தான் தர்மம் தலைகாக்கும் என்று சொல்லுவார். ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்பாள்னு சொல்லுவாங்க. ஒட்டக்கூத்தன் பாடு, ஒட்டக்கூத்தன் என்பவர் கம்பர் காலத்தில் வாழ்ந்தவர். கம்பர் 6 தான் எழுதினார். கரைசரி காண்டம் 7ன்னு சொல்லுவாங்க. அதாவது பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், அரண்ய காண்டம், சுந்தரகாண்டம், கிஷ்கிந்தா காண்டம், யுத்த காண்டம் தான் எழுதினார். 6 எடுத்து மற்ற கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு காண்டத்தை, உத்தரகாண்டத்தை எழுதியவர் ஒட்டக்கூத்தர் தான். அந்த ஒட்டக்கூத்தர் மிகப்பெரிய அறிவாற்றல் மிக்கவர், மிகப்பெரிய எழுச்சி மிக்கவர், மிகப்பெரிய நுண்மான் நுழைபலம் புக்கவர். ஆகவே அவருடைய பாட்டுக்கு என்று சொன்னால் சாதாரணமாக போற்ற முடியாது. அவருடைய பாட்டுக்கு, ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்பால் போடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு மிகப்பெரிய, அதாவது மகா பெரிய திருடன் இருந்தான்னாக்கா ஒரு பூட்டு போடக்கூடாது, 2 பூட்டு போடணும்னு சொல்லுவாங்க. அதே போல் இவர் மகா பெரிய அறிஞராக இருக்கிற காரணத்தினால் இவருடைய பாட்டுக்கு இரட்டை தாழ்பால் போட்டு அடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆகவே ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்பால் போடுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அடுத்து பட்டுக்கோட்டைக்கு வழிகாட்டால் கொட்டைப்பாக்கின் விலையை சொல்கிறான். ஒருத்தன் நம்ம பட்டுக்கோட்டை போகணும், எந்த பக்கமாக வழின்னா இந்த 3 ரோடு இருக்குது, எந்த வழியில் போகணும் அப்படின்னு கேட்குறான். அப்போல்லாம் இந்த மாதிரி விளம்பர பலகைகள் கிடையாது, இந்த வழி இந்த ஊருக்கு போகுதுன்றது. அதனால் அப்போ என்ன பண்ணால், பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் அவன் என்ன பண்ணுறான், கொட்டைப்பாக்கு என்ன விலைன்னு தெரியுமான்னு கேட்குறான். ஆக நான் 3 கேட்கல, அவன் 1 பதில் சொல்கிறான். இப்படியெல்லாம் இந்த நாட்டில் ஜனங்கள் இருக்கிறாங்கன்றதை குறிப்பிடுவதற்காக இந்த பழமொழி இங்கே இருக்கிறது. அடுத்து கப்பல்காரன் வாழ்வு காட்டடித்தால் போச்சு. கப்பலில் போகிறான், மிகப்பெரிய ஓடத்தில் போகிறான், கடலில் போகிறான். அப்படி போய்கொண்டிருக்கிற போது வேகமான காற்றடித்தால் அவன் நிலைமை என்ன ஆகிறது? ஆகவே கப்பலும் கவுந்துடும், ஓடமும் கவுந்துடும், அந்த கலங்களும் கவுந்துடும். ஆகவே காற்றினால்தான் அந்த கப்பலும் போகிறது, காற்றினால்தான் அந்த ஓடங்களும் போகிறது. ஆனாலும் அந்த காற்று வேகம் அடித்தால் அது கெடுதல். ஆக அளவைக்கு மீறினால் அமுதமும் விஷம் என்ற பழமொழியிலே இந்த பழமொழி இங்கே வருகிறது. அடுத்து முன்னேர் போன வழி பின்னேர். அதாவது வயல்களில் உழுவாங்க. வயல்களில் உழுகிற போது முன்னே ஒரு ஏர் போகும், அதுவும் பக்கத்துலேயே இன்னொரு ஏர் போகும் பின்னால். அது அது பக்கத்தில் கோடு போட்டுக்கிட்டே போகும், உழுதுகிட்டே போகும். ஆக முன்னேர் போகிற வழியில் தானே பின்னேரும் போகும். முன்னேர் எப்படி எப்படிலாம் போகுதோ அப்படி எப்படிலாம் தானே போகும். ஆக முன்னேர் நேர் வழியாக போனால் நேர் வழியாக பின்னேரும் போகும்.
முன்னேறு வந்து வளைந்து வளைந்து சென்றால் பின்னேறும் வளைந்து வளைந்து செல்லும். ஆகவே முன்னே இருப்பவர்கள், நமக்கு முன்னே பிறந்தவர்கள் நல்வழியிலே போனால் அதுக்கு பின்னே வருவர்களும் நல்வழியிலே போவார்கள் என்பதை உணர்த்துகின்ற பழமொழி இது. அடுத்து, உழுதவன் கணக்கு பார்த்தால் உழைக்கும் மிஞ்சாதுன்னுவாங்க. விவசாயி இருக்கிறாரே, அவர் எவ்வளோ பெரிய ஆற்றல் படைத்தவர். உழுவார் உலகத்தார்க்கு ஆணினார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அப்படின்னு சொன்னார். ஆகவே உழவனார் கைமடங்க நிலை அப்படின்லாம் சொன்னார். ஆகவே உழவர்கள் கை விட்டுட்டாங்கன்னா, உழவு தொழிலை விட்டாங்கன்னாக்கா நாளைய சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. ஆக அப்படிப்பட்ட உழுகின்றவன் அவன் வந்து ஏர் ஓட்டுகிறான், எருவிடுறான். ஏறினும் நன்றால் எருவிடுதல், கட்டபின் நீரினும் நின்றதன் காப்புன்னார் திருவள்ளுவர். ஆக ஏர் உழுது, இறை பிறைத்து, தண்ணீர் பாய்ச்சி, களை எடுத்து, நல்ல பாதுகாப்பாக விலங்குகள் வந்து பயிரை அழிக்காமல் பார்த்து தினந்தோறும் கண்காணித்து வந்து அப்படியெல்லாம் நடந்ததுக்கெல்லாம் கூலி போட்டோம்னாக்கா அடுத்து வரக்கூடிய வருவாய் பார்த்தாக்கா அந்த கூலிக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. இருந்தாலும் உழுதவன் கணக்கு பார்த்தால் உழைக்கும் மிஞ்சாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே கணக்கு பார்க்காமல் உழைத்து விளைபொருளை உற்பத்தி செய்து நாட்டுக்கு கொடுப்பவன் விவசாயி என்பதை இந்த பழமொழி சொல்லுகிறது. செட்டியார் மிடுக்கா சரக்கு மிடுக்கான்னு ஒரு பழமொழி. பொதுவாக வியாபாரம் செய்வாங்க. அந்த காலத்தில் நாட்டுக்கோட்டை செட்டியார், பேரி செட்டியார், கோம்டி செட்டியார் இவங்கெல்லாம் வந்து நிறைய வியாபாரம் பண்ணுவாங்க. பலசரக்கு கடை, பதார்த்த கடை, இன்னும் சில பொருள் கடையெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற போது கொடுக்கக்கூடிய சரக்கு தரமாக இருக்கணும். செட்டியார் நல்லா ஜிப்பை போட்டுக்கிட்டு நல்லா குளிச்சுட்டு அழகாக கவர்ச்சியாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அவர் விற்கக்கூடிய பொருள்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவும் தரமானதாகவும் நேர்த்தியானதாகவும் இருக்க வேண்டும். அதுக்காக தான் செட்டியார் மிடுக்கா சரக்கு மிடுக்கான்னா சரக்கு தான் மிடுக்கா இருக்கணும் என்றதற்காக இந்த பழமொழி. தூண்டில்காரனுக்கு மதிப்பு மேல்கண். மீன் பிடிப்பதற்காக போகிறான். குளத்துக்கோ கிணற்றுக்கோ ஏரிக்கோ எங்கேயோ போகிறான். அப்படி போகிற போது அவன் என்ன செய்கிறான், அந்த தக்கை ஒன்று போட்டிருப்பான், ஒரு சின்ன புழுவை கட்டி போட்டிருப்பான், அது மாதிரி தக்கை போட்டிருப்பான். அந்த தக்கையை அந்த மீன் வந்து புழுவை இழுக்கிற போது அந்த தக்கை உள்ளே போகும். அதை மிதந்து கொண்டிருக்கக்கூடிய தக்கை மேலே தான் அவன் எப்பவும் கண் இருக்கும். அதே போல் நாம் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அந்த செயலின் மீது கண்ணுங்கருத்தாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பழமொழி. மாமியார் மெச்சிய மருமகள் இல்லை. பொதுவாக மாமியார் இருப்பாங்க, மருமகள் இருப்பாங்க. ஆனால் மாமியார் தன்னுடைய மருமகளை தன்னுடைய மகள் போல பாதிக்கிறதில்லை. தன்னுடைய மகனுக்கு வந்த மனைவி என்கிற விதத்தில் ஒரு வேலைக்காரியைப் போலவும் ஏதோ அண்டி பழைக்க வந்தவளைப் போலவும் சில பேர் நடத்துவாங்க. ஆகவே மருமகள் எவ்வளவுதான் காலையிலிருந்து குளித்து விட்டு அடுத்து குளமெல்லாம் போட்டு வெட்டியெல்லாம் பெருக்கி சுத்தம் செய்து சமையல்லாம் செய்து சிற்றுண்டியெல்லாம் தயார் செய்து எவ்வளவு பணிவிடைகள் செய்தாலும் கூட அந்த மாமியார்கள் அந்த மருமகளை மெச்சுவதில்லை. இதைத்தான் மாமியார் மெச்சிய மருமகள் இல்லை என்று ஒரு பழமொழி. மாமியாரும் ஒரு வீட்டு மருமகளே. இந்த மாமியார் கூட ஏற்கனவே ஒரு மாமியாருக்கு மருமகளாக தான் இருந்தவளாச்சே. நம்ம மாமியார் நம்மளை வந்து இப்படியெல்லாம் நடத்துகிறாங்களே, நாமாவது நம்முடைய மருமகளை சிறப்பாக நடத்தணுமேன்றது நினைச்சு பார்க்குறதில்ல. நம்ம மாமியார் நம்மளை என்னென்ன பண்ணாங்களோ அதையெல்லாம் நம்ம மருமகள்கிட்ட நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய மாமியார்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால் தான் மாமியாரும் ஏற்கனவே ஒரு வீட்டு மருமகளாக தான் இருந்தவர்கள், அதை நினைத்து பார்க்கவில்லை என்பதைக்கு இந்த பழமொழி. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரணும்னு ஒரு பழமொழி. பொதுவாக சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் போட்டால் உள்ளே இருக்கிற காய்கறி மற்றது குழம்பு எல்லாமே வரும். சட்டியில் இல்லைன்னாக்க எங்கேருந்து வரும்? அதே போல் நம் கையிலே பணம் வைத்திருந்தால்தான், பெட்டியிலே பணம் வைத்திருந்தால்தான் நாம் தாராளமாக எதற்கும் செலவு செய்ய முடியும். ஆகவே செலவு செய்ய முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னாக்கா, நம்முடைய பெட்டியிலே பணம் இல்லை. பெட்டியிலே பணம் இல்லைன்னா நாம் சரியாக உழைக்கவில்லை, சரியாக சம்பாதிக்கவில்லை, சம்பாதித்த பணத்தை பெட்டியிலே வைக்கவில்லை. ஆனால் தான் நாம் செலவுக்கு கஷ்டப்படுகிறோம். ஆகவே சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். ஆகவே பெட்டியில் இருந்தால் தானே பணத்தை தாராளமாக செலவு பண்ண முடியும் என்கின்ற விதத்திலே இந்த பழமொழி வந்திருக்கிறது. எல்லாம் நுழைந்தது, வால் மட்டும் நுழையவில்லை. ஒரு வாத்தியார் பாடம் நடத்திகிட்டே இருந்தார். அது வந்து அதாவது ஓலை வேயப்பட்ட ஒரு ஓலைக்கூரை வேயப்பட்ட ஒரு பள்ளி.
இந்த மாதிரி ஓடோ மற்றதோ தலைமை போட்ட பள்ளி இல்லை. அதனால் ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டே இருந்தார். இவன் என்ன பண்ணான், அந்த ஓட்டு மேலே அந்த ஓலை இது மேல்கூரை, அந்த ஓலை மேல்கூரையில் ஒரு எலியானது போய் கொண்டே இருந்தது. அதை பார்த்துட்டு இருந்தான். அதில் ஒரு வலை இருந்தது. அந்த வலையில் எல்லாம் நுழைஞ்சிட்டே இருந்தது. தலையை மலை இதெல்லாம் விளைஞ்சிட்டே இருந்தது. அப்போ அவன் என்ன சொன்னான், வாத்தியார் கேட்டார், என்னடா நான் சொன்னது எல்லாம் உனக்கு நுழைஞ்சதா அப்படின்னு கேட்டார். நான் சொன்ன பாடமெல்லாம் உனக்கு நுழைஞ்சதான்னு கேட்டார். ஆனால் இவன் என்ன பண்ணான், அந்த மேல்கூரையில் போய் கொண்டிருந்த அந்த எலியை பார்த்துட்டு இருந்தானே, எல்லாம் நுழைஞ்சது சார், இன்னும் வால் மட்டும்தான் நுழையலன்னு. ஆகவே வந்த வேலையை பார்க்காமல் வேறு வேலைகளை பார்க்கிறான். எந்த இடத்திற்கு நாம் எதை கவனிக்க வேண்டுமோ அதை கவனிக்காமல் வேறு ஒன்றை கவனித்து கொண்டிருந்தான். ஆகவே அதை போல் இருக்கக்கூடாது. நாம் எந்த இடத்திற்கு எந்த வேலைக்காக செல்கிறோமோ அந்த வேலையை பற்றியே கண்ணுங்கருத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பழமொழி. சீச்சி, இந்த பழம் புளிக்கும். அதாவது ஒரு கொய்யா கனி இருந்தது, அல்லது மாங்கனி இருந்தது, அல்லது ஏதாவது ஒரு கனி இருந்தது. அந்த கனியை எட்டி எட்டி பார்த்ததான் நரி. அப்படி எட்டுது, மேலே எகிரி பார்க்குது, அது கிடைக்கலை. ஆகவே கிடைக்காத போது உடனே என்ன பண்ணிச்சான், இந்த எட்டி எவ்வளோ எட்டி பார்த்தாலும் அந்த அளவுக்கு உயரமான எட்ட முடியவில்லையே, அந்த பழமானது நம்முடைய கைக்கு கிடைக்கவில்லையான்னு சொல்லிட்டு, ஐயோ இந்த நல்ல பழத்தை தவறி விட்டுட்டு போகிறோமேன்னு சொல்லாமல், சீச்சி இந்த பழம் புளிக்கும், இது வேண்டாம்னு சொல்லிட்டு போதான். அதாவது முயற்சி செய்து கிடைக்கவில்லை என்று சொன்னால், முயற்சி செய்தேன் கிடைக்கவில்லை என்று சொல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அடப்பாயா அது சரியில்லையா, அது எனக்கு பிடிக்காது என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள் என்பதற்காக இந்த பழமொழி. அடுத்து பூனைக்கு யார் மணி கட்டுவது. பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னா, அதாவது எலிகள்லாம் சேர்ந்தது. பூனை இப்படி நம்மளை பிரச்சனை பண்ணிகிட்ருக்குது, நம்மளை பிடிச்சி சாப்பிட்டுருக்குது. அந்த பூனைக்கு ஒரு மணி கட்டிடணும். மணி கட்டிட்டாக்க அந்த பூனை வர சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டு நம்ம எங்கன்னா ஓடி ஒளிஞ்சிக்கலான்றதுக்காக எலிகள்லாம் போட்டு கூட்டம் பேசுது. கடைசியில் அந்த பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னா, யாரும் கட்ட முடியாது. பூனை கட்டியே போனால் நம்ம அங்கே உயிர் போயிடுமே, செத்து விடுமே, பிடிச்சிடுவோமே, நம்மளை உணவாக்கிடுமேன்றதுக்காக போகாமல் இருந்தது. ஆகவே பூனைக்கு யார் மணி கட்டுவது என்பதை என்று பழமொழி எதுக்கு வந்ததுன்னா, மிகப்பெரிய அரசியல் தலைவர்களோ அல்லது ஊர் பெருந்தகைகளோ சில பேரிடத்தில் சில கோரிக்கைகளை வைக்க முடியாது. அந்த கோரிக்கைகளை வைக்கலான்னு பல பேர் போவாங்க. ஆனால் அந்த கோரிக்கையை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடும். அதனாலேயே நமக்கு கெடுதல்கள் வந்துடுவோமோ என்கின்ற எண்ணம் வந்துடும். ஆனால் அதை ஒட்டி தான் இங்கே பூனைக்கு யார் மணி கட்டுவது என்ற பழமொழி இங்கே இருந்தது. குரங்கு மத்தியஸ்தம் செய்தது போலன்னு ஒரு பழமொழி. ஒரு ஆப்பத்தை எடுத்துக்கிட்டு 2 பூனை வந்தது. அந்த பூனை குரங்கிட்ட சொல்லிச்சு, இது சரிசமமாக எனக்கு பங்கிட்டு கொடுன்ட்டு. அது தராசில் வச்சது. 2 புட்டு வச்சதாக 1 அதிகமாக இருந்தது. 1 அதிகமாக இருந்ததுனால என்னாச்சு, அதிலேருந்து கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுச்சு குரங்கு. போட்ட உடனே இது குறைஞ்சி அது நிறைஞ்சு போச்சு. உடனே அதை என்ன பட்ட, அந்த தட்டில் இருந்ததை கொஞ்சம் பிச்சு வாயில் போட்டுச்சு. இப்படியே ஒரு தராசிலையும் இறங்கி ஏறிக்கொண்டே இருக்கிற போது எல்லாவற்றையும் மத்தியஸ்தம் செய்து பிட்டு கொடுப்பதை போல அந்த குரங்கே சாப்பிட்டுச்சு. அதை போல் சில விஷயங்களை நாம் சில பேரிடத்திலே மத்தியஸ்தம் செய்வதற்காக நாம் செல்லுகிற போது, மத்தியஸ்தம் செய்வதற்காக சென்றவர்களையே அவர்கள் ஏமாற்றி அவர்கள் மூலமாக பணத்தை பறித்து விடுவார்கள். ஆகவே அப்படியெல்லாம் செய்யாதீர்கள் என்பதற்காக இந்த பழமொழி. அதாவது பிரிது மொழிதல் அணின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றை சொல்லி அதன் மூலமாக இன்னொன்றை வெளிப்படுத்தி காட்டுவது. அதான் இது. அதாவது திருவள்ளுவர் சொல்லுவார், நுனிக்கொம்பர் ஏறினார் அகதிறந்து ஊக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும்னார். அதாவது ஒரு மரத்தில் ஏறினான் ஒருத்தன், ஏறி போனான். கடைசியில் நுனி மரத்தை ஏறிட்டான். அந்த நுனி மரத்துக்கு ஏற்றிட்டு பிற்பாடு இன்னும் ஒரு முழம் அளவுக்கு தான் இன்னும் இருக்குது. இன்னும் ஒரு அடி ஏறலாமே நினச்சா என்ன ஆகும், அந்த நுனிக்கிளையானது ஒடிந்து கீழே வந்துடும், மரணம் வந்துடும். ஆகவே இப்படி எதுக்காக சொல்கிறாருன்னா, நுனிக்கும்பர் ஏறினார் அகதிறந்து ஊக்கின் உயிர்க்குறுதி ஆகிவிடும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. எதுக்காக திருவள்ளுவர் சொன்னார்னா, இதன் மூலமாக அவர் வேறு ஒரு கருத்தை விளக்குகிறார். அதாவது எதுலேயும் ஒரு அளவோடு இருக்கணும், அளவை மீறினால் உனக்கே அது ஆபத்தாக போயிடுன்றதுக்காக சொல்கிறாரு. அதே போல தான் இந்த குரங்கு மத்தியஸ்தம் செய்தது போல என்கிற பழமொழிகள்லாம் வந்தது. அடுத்து ஆப்போசித்த குரங்கு போலன்னுவாங்க.
அதாவது ஒரு மரத்தை ஒரு ஆச்சாரி அறுப்பான். அப்படி அறுத்த போது பாதி தான் அறுப்பான். பாதி அறுத்துட்டு உடம்பு களைச்சி போச்சு, மீதி அப்புறம் வந்து அறுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போகிற போது மீண்டும் அந்த ரம்பத்தை அந்த மரத்தில் நுழைக்க வேண்டுமே. அப்படி நுழைக்கிற போது அறுத்த இடத்துக்கும் அறுத்ததனுடைய மேல் பாதிக்கும் கீழே இருக்கிற பாதிக்கும் இடையில் ஒரு தக்க மாதிரி ஒன்று வைப்பான். அதுக்கு ஆப்புன்னு பேர். அந்த ஆப்பை வச்சுட்டு போனால் தான் மறுநாள் வந்து ரம்பத்தை அந்த மரத்துளையிலே அந்த மரத்தில் நுழைத்து திருப்பி அறுக்க முடியும். அதுக்காக தான். இல்லை என்றால் அறுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் அந்த இடத்துல வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு குரங்கு மரத்தை மேலே ஏறிய உடனே என்ன பண்ணிச்சு, வாழை வந்து அந்த 2 அறுக்கப்பட்ட மரத்துண்டுகளுக்கு இடையிலே அந்த வாழை வச்சிருச்சு. இந்த நேரத்தில் அந்த ஆப்பை அசைச்சா என்ன ஆகும், அதுங்கதி வால் மாட்டிக்கும், ஆளே உயிர் போயிடும். ஆகவே சில விஷயங்களிலே நாம் தலையிடுகிற போது அதே செய்திகளே விபரீதமான சில விஷயங்களில் தலையிடுகிற போது நம்முடைய உயிருக்கே கூட ஆபத்து வந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை பற்றித்தான் இந்த இடத்திலே ஆப்போசித்த குரங்கு போல என்று ஒரு பழமொழி வந்திருக்கிறது. அடுத்து பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் சொல்லுவாங்க. அதாவது சில பேர் மத்தியஸ்தம் பண்ணுவாங்க, 2 பேருக்கும் மத்தியஸ்தம் பண்ணுவாங்க. கடைசியில் இவருக்கும் சப்போர்ட்டாக இருப்பார், அவருக்கும் சப்போர்ட்டாக இருப்பார். கடைசியில் இவர்கிட்டையும் பணத்தை வாங்கிக்குவார், அவர்கிட்டையும் பணத்தை வாங்கிக்குவார். கடைசியில் 2 பேருக்கும் சாதகமாக இருக்கிற மாதிரி அவர் நடிப்பார். அதுக்கு தான் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் பழமொழி. அடுத்து புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டது போலன்னு சொல்லுவாங்க. புலியும் பூனையும் ஓரளவுக்கு உருவத்தால் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். பூனை வந்து ஒரு 1 அடி உயரத்துக்கு மேலே இருக்காது. ஆனால் புலியானது ஒரு 3 அடி 4 அடி உயரத்துக்கு இருக்கும். அப்படி அந்த புலி இடத்திலே கம்பீரமான தோற்றம் இருக்கும். இந்த பூனை இடத்துலையும் அந்த வரிகள்லாம் இருக்கும். அப்படி இருக்கிற போது அது என்ன ஆச்சு, புலியை போல் நாமும் நடக்கலான்னு நினச்சி என்ன செய்யும், சில செயல்களை செய்யும். புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டு அதற்கு வரியாக அங்கே வரிகள் இருக்கிறது. அதே போல் நாமும் வரிகளில் இருந்தாக்கா புலியாயிலாம் நினச்சி பூனை சூடு போட்டுச்சுன்னா என்ன ஆகும், அது உடம்புக்கு தான் கெடுமே தவிர புலியை அது ஆக முடியாது. அதே போல் வேறு சில மிகப்பெரிய தலைவர்களைப் போல, மிகப்பெரிய ஞானிகளைப் போல, மிகப்பெரிய யோகிகளைப் போல, மிகப்பெரிய வல்லமை படைத்தவர்களைப் போல நாம் ஆகலாம்னு நினச்சி குறுக்கு வழியில் வேறு ஒரு தந்திரத்தில் இறங்கினால் கடைசியில் அது புலியை பார்த்து புற சூடு ஓட்டு மோனமாக இருக்கும். ஆகவே எல்லாருக்குமே அந்த வாய்ப்புகள் கிடைத்து விடாது என்பதற்காக அந்த பழமொழி அங்கே சொல்லப்பட்டது. அடுத்து தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் தெரியணும். அதாவது சில பேருக்கு தலைவலி வரும், காய்ச்சல் வரும். என்னையா பெரிய தலைவலி வந்துடுச்சு, என்னையா பெரிய காய்ச்சல் வந்துடுச்சு, இதுக்காக இவ்வளோ போய் கஷ்டப்பட்டுருக்கிற, போய் வேலை செய்ய, அது போட்டு ஒரு பக்கம் கிட்ட நீ போய் வேலை செய்யான்னு சொல்லுவாங்க. ஏன்னா தொழிலாளர்களே வேலை வாங்குவாங்க சில முதலாளிகள். அப்போ தான் அதே தலைவலி அந்த முதலாளிக்கு வந்தால் தான், அதே காய்ச்சல் அந்த முதலாளிக்கு வந்தால் தான் அது உடம்பை எவ்வளவு பாடுபடுத்துறதுன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சாக்கா அவன் வந்து தொழிலாளியை அந்த தலைவலியும் காய்ச்சலும் வந்திருக்கும் போது வேலை வாங்க மாட்டான் என்பதற்காக இந்த தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் தெரியும் என்று அங்கே ஒரு பழமொழி. அடுத்து இப்படியாக நைடதம் புலவருக்கு ஔடதம் என்று சொல்வார்கள். நைடதம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூல் வந்து புலவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய, அதாவது மருந்து போன்றதுன்னு சொல்லுவாங்க, டானிக் போன்றதுன்னு சொல்லுவாங்க. ஆக அதில் நிறைய சொற்பொருள்கள், அரிய கருத்துக்கள், இலக்கண குறிப்புகள், எதுகைமான குறிப்புகள், அதாவது சில நேரங்களிலே மூளையை பயன்படுத்தி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்திகள், இவைகளெல்லாம் அந்த நைடதம் என்ற நூலிலே இருக்கிற காரணத்தினால் நைடதம் புலவருக்கு ஔடதம் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த நேரத்திலே இன்றைய இதோடு இந்த பழமொழிகள் செய்தியை நிறுத்துகிறேன். மீண்டும் இன்னொரு பதிவிலே பழமொழிகளை பற்றி நான் மீண்டும் பேசுகிறேன் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர ராமச்சந்திரன் முருகை என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் என்னுடைய பதிவிலே சந்தேகம் இருந்தால் என்னிடத்திலே நேரிலே கேட்கலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் 9444466615 என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி,
வணக்கம்.